இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொது காலத்தின் 25வது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே இறைவனுடைய சொந்த உறவுகளாக நாம் எப்படி மாறுவது என்ற ஒரு மைய சிந்தனையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 1வது அதிகாரம் 43வது இறை வார்த்தையிலே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற எலிசபெத்தின் கேள்வி ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே மரியாவை இறைவனின் தாயாக எலிசபெத் சுட்டி காட்டுகிறார். இறைவனின் தாயாகும் பேற்றினை மரியாள் 45வது இறை வார்த்தையில், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்ற வார்த்தைகள் லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 21 இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரிகளும் ஆவார்கள் என்ற இறை வார்த்தையின் பொருளை நாம் இன்று உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பல்வேறு நேரங்களில் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளின் தாக்கம் பிறரில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை உணராமல் இருப்பதால் தான் இறை வார்த்தையின் உண்மையான தாக்கத்தை நம்மில் ஏற்படுத்தும் வாழ்வியல் மாற்றத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அதற்கு நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், மன தயாரிப்பு போன்றவைகளும் அடிப்படை காரணிகளாக உள்ளன. ஆனால் அன்னை மரியாள் இறை வார்த்தையை கேட்டு தனது எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை முன்னிறுத்தாமல் இறைவனின் எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தகுந்த முறையில் தன்னை தயாரித்தாள். இறைவனை தனது உறவாக கொண்டிருக்கும் பேற்றினை நம்பிக்கையினால் பெற்றாள். உணர்வோம் இறை வார்த்தையின் உண்மை பொருளை. நமது நம்பிக்கையால் இறைவனை நமது சொந்தமாக்குவோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமேன். இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொது காலத்தின் 25வது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே இறைவனுடைய சொந்த உறவுகளாக நாம் எப்படி மாறுவது என்ற ஒரு மைய சிந்தனையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 1வது அதிகாரம் 43வது இறை வார்த்தையிலே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்ற எலிசபெத்தின் கேள்வி ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே மரியாவை இறைவனின் தாயாக எலிசபெத் சுட்டி காட்டுகிறார். இறைவனின் தாயாகும் பேற்றினை மரியாள் 45வது இறை வார்த்தையில், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்ற வார்த்தைகள் லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 21 இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரிகளும் ஆவார்கள் என்ற இறை